எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு திஸ் ஃபேரி டேல் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்து என்ன விட நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் ஈவ் கிளாம் மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். லாக்மே அப்சல்யூட்டோடைய பிளட் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் மோஷனில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணி பிளர்ராக காட்டுறதுல வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஒரு நோ மேக்கப் லுக் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரைமர் மட்டும் போட்டு நீங்கள் காம்பேக்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு குட் டு கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நியூ இயர் வருது, நியூ ஹோப், நியூ பிகினிங். நம்ம ஃபேஸில் ஒரு க்ளோ இல்லைன்னா எப்படி சொல்லுங்கள்? ஸோ இந்த க்ளோ தரத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ராப் க்ரீம் வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணும். பேக்கோடைய ஸ்ட்ராப் க்ரீம் அண்ட் இது வந்து இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் அப்படின்ட்டு. ஸோ 2 ஷேட் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு அகெயின் என்ன நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் சரி டாட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பளிச்சுன்னு ஒரு க்ளோ வந்து தெரியுது அப்படின்ட்டு. ஸோ இந்த க்ளோக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ராப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கன்சீலர் பேலட் பர்பிள்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு டார்க் சர்க்கிள் இருக்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு அண்டர் ஐஸில் நான் வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பர்பிளோட பிராண்ட்லேருந்து நான் வந்து ஒரு கன்சீலர் பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்ச் கலெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அண்டர் ஐஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாயை சுற்றி நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கும் வாயை சுற்றி எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆரஞ்ச் கரெக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ட்ரையான பியூட்டி பிளெண்டில் பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆரஞ்சிஷாக இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம ஒரு கன்சீலர் வச்சு செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோனுக்கு அது வந்து மேட்ச் ஆகிட்டு நம்மளோட டெக்ஸ்சர் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அதே கன்சீலர் பேலட்டில் இருக்கக்கூடிய கன்சீலர் ஷேட் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஆப்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நான் வந்து எங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேனோ அது மேலே நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சருக்கு அது வந்துட்டு ஏற்றுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரையான ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு மேபிளினுடைய ஃபிட் மீ போலஸ் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஷேட் வந்து 230 அண்ட் இது வந்து நான் பம்பிங் மாடல் இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து நான் ஒரு ட்ராப் எடுத்துக்கிட்டு கூடவே அந்த ஸ்ட்ராப் க்ரீம் யூஸ் பண்ணேன் இல்லையா பேக்கோடது, அதுவும் நான் வந்துட்டு ஒரு ட்ராப் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய சினி ஆக்ட்ரஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரீமியர் லான்ச்சுக்கு அவங்க வந்துட்டு போனாலுமே அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு விதமான ஷைன்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்ட்ராப் க்ரீம் தான். ஸோ அதனால் அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பேக்ட் பவுடர் லாக்மே அப்சல்யூட்லேருந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபேவரட்டான ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் ஒரு ஐப்ரோ பேலட் வந்து எடுத்து நான் வந்து கிட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்கள் வந்துட்டு கோம் பண்ணிக்கோங்க ப்ரோஸை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஐஸ்க்குமே நான் ஃபில் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக நான் ஸ்மச் பண்ணிக்க போகிறேன் அந்த காஜல். அதே ஸ்விஸ் பியூட்டியில் இருக்க 2-in-1 லைனர் ப்ளஸ் ப்ரோ பேலட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் இருக்க அதே ஜெல் ஐலைனர் வச்சு நான் வந்துட்டு லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஐலிட்ஸில். 2 ஐஸுமே நான் பண்ணிக்கிறேன். நான் ஒன்றும் பெருசாக ஐ ஷேடோலாம் வந்து நான் போட அவ்வளோவா எனக்கு வந்துட்டு இந்த காஸ்டியூமுக்கு வந்து செட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேஷஸை கேர்ள் பண்ணுறதுக்கு ஒரு கேர்லர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நியூ இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ ஹோப், நியூ பிகினிங் எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக மாறும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து நம்ம கிட்டேருந்து தான் பில்ட் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து அழகாக க்யூட்டாக வந்து ரெடியாக இருந்தோம்னா அந்த இயரே வந்து ஜாலியாக போகும் அப்படின்றது என்னோடய பிலீவ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காராக்கு அகெயின் மேபிளினுடைய மஸ்காரா வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது சீரியஸ்லி வந்து லேஷஸ் நல்ல டிஃபைன்டாக காட்டுது. அண்ட் சொன்ன மாதிரி அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது, ரொம்ப ஸ்மச் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஸோ நல்லா வந்து கேர்ள் ஆகுது அண்ட் டிஃபைன்டாக காட்டுது நம்மளோட ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லுக் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நைட் பார்ட்டிஸ்க்கு அண்ட் ஈவ்க்கு ஆப்டாக சூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் நியூட் ஐ ஷேடோ பேலட்லேருந்து ஒரு வார்மான ஒரு ஐ ஷேடோ கலர் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஐலிட்ஸில் நான் நல்லா வந்துட்டு விண்ட்ஷீல்ட் வைப்பர் மோஷனில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நைக்காவோட ப்ரஷ் பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக பிளெண்ட் ஆகுது. இந்த மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணிக்க போகிறேன் நிக்ஸோட ஹெச்டி கன்சீலர் வச்சுட்டு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், அண்டர் ஐஸில், அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட்டில், அதுக்கப்புறம் ஷின்னில். ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கெல்லாம்
லிப்ஸ்லாம் ஹைலைட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோ வந்து தெரியும், ஒரு ஷைன் வந்து கொடுக்கும். அண்ட் இதையும் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி பிளெண்டரோ இல்லை ப்ரஷ்ஷோ உங்ககிட்ட என்ன இருக்கோ, இல்லை நீங்கள் வந்துட்டு கையில் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில் வந்து ரொம்ப வசதியாக பிளெண்ட் ஆகுது அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். ஸோ இந்த ஒரு காஸ்டியூமுக்கு போல்டு லிப்ஸ் இருந்தாலே போதும். அதனால தான் நான் ஐ ஷேடோ லுக் வந்து கூட வந்துட்டு ரொம்ப மினிமலாக வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு நல்ல ரெட் கலர் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்கும், நம்ம நல்லதே செய்வோம் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நாங்கள் எல்லாமே சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். தென் டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய், லவ் யூ ஆல். There's not much to do when all I can is thinking about you. Not the